Archives, the Billy Graham Classics. தேவன் நீதியும் அன்பும் உள்ளவராயிருந்தால் பின் ஏன் இங்கே இவ்வளவாய் துன்மார்க்கமும் துக்கமும் பாடுகளும் உள்ளது? எப்படியாக இவ்வளவு வெறுப்பு வந்தது? நாம் ஏன் தவறான விக்கிரகங்களை உருவாக்கியுள்ளோம்? தேவன் தாமே தமது சாயலில் உருவாக்கிய மனித இனம் மாறுபாடான காரியங்களுக்குள் மூழ்கி போய் 10 கட்டளைகளை கைக்கொள்ளும்படி வலியுறுத்த வேண்டியதாய் உள்ளது. ஏன்? தேவன் ஏன் தமது ஒரே பேரான குமாரனை நம்மை இரட்சிக்கும்படியாக அனுப்ப வேண்டியதாய் இருந்தது? தேவனுடைய சிருஷ்டிகள் எல்லாம் ஏன் இச்சைகளினாலும் தீமையினாலும் நிறைந்துள்ளனர்? நாம் ஒரு தேசம் மற்ற தேசத்திற்கு விரோதமாக இருப்பது எதற்காகவென்றும், குடும்பங்கள் ஏன் பிரிந்துள்ளதென்றும், செய்தித்தாள்கள் அனைத்தும் வன்முறைகள், வெறுப்பும் கொடூரமும் நிறைந்த செயல்களின் செய்திகளால் ஏன் நிரம்பியுள்ளது என்பதையும் அறிந்து கொள்ள நாம் ஆரம்பத்திற்கு செல்ல வேண்டும். நாம் ஆதியாகமத்தின் முதல் அதிகாரத்தில் தோட்டத்தில் இருந்த ஆதாமின் வரலாற்றை பார்க்க வேண்டும். சிலர் சிருஷ்டிப்பின் இச்சம்பவத்தை கற்பனையானது என கூறுவார்கள். ஆனால் அது அப்படியல்ல. வேதாகமம் ஆரம்பத்தில் என்ன நடந்தது என்பதை தெளிவாக கூறுகின்றது. மேலும் அதே ஆரம்பத்திலிருந்து மனிதன் எப்படி தன் சுய அழிவில் நிதானமாக முன்னேறியுள்ளான் என்பதை தெளிவாக கூறுகிறது. தேவன் இவ்வுலகத்தை பூரணமான முழுமையான ஒன்றாகவே படைத்தார். அவர் அழகும் இணக்கமுமான உலகத்தையே சிருஷ்டித்தார். அதையே மனிதன் புறம்பாக்கினான். இப்பொழுது நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட பூரண உலகத்தையே தேடிக்கொண்டுள்ளோம். இந்த பூரணமான உலகில் தேவன் ஒரு பூரணமான மனிதனையே ஏற்படுத்தினார். ஆதாம் நேர்த்தியானவனாகவே இருந்தான். தேவன் ஏற்படுத்திய ஒன்றும் குறைவோடு இருக்காது. தேவன் இந்த பூரண மனிதனுக்கு வாழ்வின் பாக்கியங்களை மாத்திரமல்லாமல் நித்தியத்துக்குமான பரிசையும் கொடுத்திருந்தார். அவர் அவனுக்கு சுதந்திரத்தின் பரிசையும் கொடுத்திருந்தார். தேவன் அவனுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய சுதந்திரத்தையும் கொடுத்திருந்தார். முதல் மனிதன் ஒரு குகைவாசி அல்ல. அவன் காட்டிலும் நிலத்திலும் உள்ள அபாயங்களை, மிருகங்களை மேற்கொள்ள போராடும் குழப்பமான பயங்கரமான ஒளி எழுப்பும் மனிதனை போன்றவன் அல்ல. ஆதாம் முழு வளர்ச்சியோடு அனைத்து மன சரீர அளவின்படியாக சிருஷ்டிக்கப்பட்டான். அவன் தேவனோடு நடந்து அவரோடு ஐக்கியம் கொண்டிருந்தான். அவன் பூமியிலே ராஜாவாய் இருக்கும்படியாகவும் தேவனுடைய சித்தத்தின்படி அரசாளவும் ஏற்படுத்தப்பட்டிருந்தான். ஏதேன் தோட்டத்தில் இருந்தபொழுது ஆதாமின் நிலை பூரணமான மனிதனாக, முதல் மனிதனாக, வெளியேறப்பட்ட சுதந்திரத்தை உடையவனாக இருந்தான். ஆதாமுக்கு முழு சுதந்திரம் இருந்தது. ஏற்றுக்கொள்ள அல்லது தள்ளிவிடுகிறதற்கான சுதந்திரம், தேவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள அல்லது எதிராக செயல்பட அவனுக்கு சுதந்திரம் இருந்தது. நாம் சுதந்திரத்தை வெறுமனே பெற்றிருப்பதால் நமக்கு வாழ்க்கை திருப்திகரமாய் இருக்காது. நாம் அந்த சுதந்திரத்தை கொண்டு எதை தெரிந்து கொள்ள பயன்படுத்துகிறோமோ அதுவே தேவனோடும் நம்மோடும் சமாதானத்தை கண்டு கொள்வோமோ இல்லையா என்பதை தீர்மானிக்கின்றது. ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட நிமிடத்திலிருந்து அவன் இருவிதமான வழிகளை சந்திக்கிறான். பின்பற்றுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குமென்றால் சுதந்திரம் என்பது அர்த்தமற்றதாகும். சுதந்திரம் தெரிவு செய்யும் உரிமையையும் ஒருவருடைய தனிப்பட்ட செயல்முறைகளையும் தீர்மானிக்கவும் உரிமை அளிக்கிறது. தேவன் ஆதாமுக்கு ஒரு குறைவையும் கொடுக்கவில்லை. அவர் அவனுக்கு தெரிவு செய்யும் சுதந்திரத்தையும் அதை பயன்படுத்துவதற்கான எல்லாவித சந்தர்ப்பங்களையும் கொடுத்திருக்கிறார். தேவன் குறைவான ஒன்றையும் கொடுக்காதவர் ஆனபடியால் ஆதாமுக்கு பூரணமான சூழ்நிலைகளையே கொடுத்திருக்கிறார். அதில் அவன் தேவனை சேவிப்பதா அல்லது வேண்டாமா என்பதை நிரூபிக்க வேண்டும். தோட்டத்தில் ஆதாம் பாவமற்றவனாக, அவனது மன உணர்வுகள் கரைபடாததாக இருந்தது. முழு உலகமும் அவனுக்கு முன்பாக இருந்தது. எழுதப்படாத வரலாறு அவனது கைகளின் அடியில் வெள்ளைத்தாள்களாக இருப்பது போல் எழுதப்படும்படியாக விரிக்கப்பட்டிருந்தது. வருங்கால சந்ததியினர் எந்த சாலையை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை அவன் கூறும்படி காத்திருந்தது. தேவன் தமது கிரியைகளை எல்லாம் நிறைவாக்கிவிட்டார். அவர் ஒரு பூமிக்குரிய தோட்டத்தை உருவாக்கி மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தாராளமாக வைத்திருந்தார். அவர் ஒரு நேர்த்தியான மனிதனையும் தமது சொந்த சாயலின்படியாக உருவாக்கியிருந்தார். அவர் அவனுக்கு மனதையும் ஆத்மாவையும் கொடுத்து அவன் தன் மனதை பயன்படுத்தவும் ஆத்மாவுக்கு நலம் என்று தோன்றுகிற பலத்தின்படி செய்யவும் முழு சுதந்திரத்தை கொடுத்திருந்தார். அதன் பின் ஞானமுள்ள பெற்றோரைப் போல தேவன் தமது மனிதன் எப்படிப்பட்ட தெரிவை மேற்கொள்ளப் போகிறான் என்று பார்க்கும்படியாக காத்திருந்தார். இதுவே பரீட்சை. இந்த நேரத்திலேதான் ஆதாம் தனது சுய சித்தத்தை உபயோகித்து சரியான அல்லது தவறான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவன் அதை தமது விருப்பத்தின்படியே செய்யலாம்.
அங்கே ஒரே ஒரு வழி மாத்திரம் அவனுக்கு முன்பாக இருக்கவில்லை. ஆதாம் தனது தெரிவை வெளிப்படுத்தினான். அவன் அதற்கான விளைவுகளையும் சந்தித்தான். அவன் முழு மனுக்குலமும் பின்பற்றுவதற்கான மாதிரியை ஏற்படுத்தினான். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ரோமர் 5:18. பவுல் மேலும் கூறுவது இப்படியாக: ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆதாம் மனித இனத்தின் நீரூற்றின் பிறப்பிடமாய் இருந்தான். அவன் நிலத்திலிருந்து புறப்படும் சுத்தமான நீரூற்றாய் இருந்தான். அவன் ஒரு நதியாக மகிழ்ச்சியும் பிரயோஜனமுள்ள பசுமையான நிலத்தில் செல்லவும் அல்லது களிமண்ணும் பாறைகளும் பிளவுகளும் உள்ள நிலத்தில் செல்லவும் உரிமை இருந்தது. இன்று உலகம் தானே கொண்டிருக்கும் பரிதாப நிலைமையை பற்றி தேவனை குறைகூற கூடாது. அந்த குற்றம் முற்றிலுமாக ஆதாம் மீதே உள்ளது. ஆதாமுக்கு தெரிவு செய்யும் உரிமை இருந்தது. அவன் தேவனுடைய சத்தியத்தை கேட்பதற்கு பதிலாக சோதனைக்காரனின் பொய்களை தெரிவு செய்தான். அந்த நாள் முதற்கொண்டு மனுகுலம் முழுவதும் ஆதாமினுடைய விழுதலினால் இழந்த அதிகாரத்தை திரும்பவும் பெற போராடி கானல் நீரானது. முதல் மனிதன் பாவம் செய்தபடியினால் அது இவ்வளவு காலம் கடந்து நாம் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? ஏன் மனுக்குலம் நடுவிலிருந்த வருடங்களில் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவில்லை? நாம் ஏன் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் தண்டிக்கப்பட வேண்டும்? இந்நாட்களில் நவீன சிந்தனை ஒன்று நமது சூழ்நிலைகளை முன்னேற்றுவதின் மூலம் மனிதன் முன்னேற முடியும் என கூறுகின்றது. ஆனால் முதல் மனிதன் நேர்த்தியான சூழ்நிலைகளினால் முதல் பாவத்தை செய்தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் நாம் நதியின் கதைக்கு வருவோம். குளிர்ந்த கருமையான ஆறு ஆழத்தின் கீழே இடத்தை அடைத்து கொண்டு சோகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஏன் அந்த ஆறு மறுபடியும் வெதுமையும் பசுமையான அதற்கருகிலிருந்த நிலங்களுக்கு செல்லக்கூடாது? ஏன் அது தன்னுடைய துக்கம் நிறைந்த பாதையை விட்டு விலகி மகிழ்ச்சியும் குதூகலமான நதியாக அது ஆரம்பத்தில் பூமியிலிருந்து புறப்பட்டதை போல மாற முடியாது? அது அப்படி செய்யாது. காரணம், அதனால் அப்படி செய்ய முடியாது. அதுதான் எப்பொழுதும் செய்து கொண்டிருந்ததை தவிர வேறு எதையும் செய்ய அதற்கு வல்லமை கிடையாது. ஒரு தடவை அது இருளான ஆழங்களுக்குள் இறங்கிய பின் மறுபடியும் உயரமும் வெளிச்சமான பயன் தரும் நிலத்திற்குள் அதனால் தானே எழும்பி மேல் நோக்கி வர முடியாது. அது மேலே வரக்கூடிய வழி உள்ளது. ஆனாலும் அதை நதியால் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று புரிந்து கொள்ள முடியாது. அது எனக்கு சீனாவில் உள்ள நதியை ஞாபகப்படுத்துகின்றது. இந்த நதி கடலுக்குள் பல மைல்கள் தனது கலங்கின நீரை தருகின்றது. கடலின் ஊதா மற்றும் பச்சையான நீரை அது கலங்கலான மஞ்சள் நீராக மாற்றிவிடுகின்றது. அதனால் வேறு எதுவும் செய்ய முடியாது. அந்த நதியை அதன் வருத்தத்திலிருந்து மறுபடியும் சமாதானத்தின் பள்ளத்தாக்கிற்கு கொண்டுவர ஒரு அற்புதம் ஆயத்தமாக உள்ளது. ஆனால் நதி அதை கவனிப்பதோ செவி கொடுப்பதோ இல்லை. அது தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதாக உணர்ந்து தனது வளைவும் நெளிவுமான பாதையை தொடர்ந்து இறுதியாக அழிவின் கடலில் தன்னைத்தானே இழக்கிறது. நதியை பற்றிய கதை ஆதாமின் நாட்களிலிருந்து மனுஷனுக்குரியதாய் இருந்து வருகின்றது. அது எப்பொழுதும் பயமுறுத்தும் இருளுக்குள் வளைவு நெளிவுடன் காற்றாக சென்று கொண்டுள்ளது. நாம் நமது சத்தத்தை உயர்த்தி உதவிக்காக அழுதாலும் நாம் இன்னமும் ஆதாம் செய்ததைப் போல தவறான வழியை வெளிப்படையாக தெரிந்து கொள்கின்றோம். இந்த பரிதாபத்திலும் நமது பிரச்சனைகளுக்காக தேவனை குறை கூறி அவருக்கு எதிராக திரும்புகின்றோம். நாம் அவரது ஞானத்தையும் நியாயத்தீர்ப்பையும் கேள்வி கேட்கின்றோம். நாம் அவரது அன்பிலும் இரக்கத்திலும் குறை கண்டுபிடிக்கின்றோம். ஜனாதிபதி எப்படி ஒரு நாட்டின் தலைவரோ அப்படியே நாம் ஆதாமின் மனித இனத்தின் தலைவனாய் இருந்தான் என்பதை மறந்து விடுகின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி செயல்படும் பொழுது அந்த தேசத்தின் மக்கள் அவர் மூலமாக செயல்படுவதற்கு ஒப்பாகின்றது. ஜனாதிபதி முடிவெடுக்கும் பொழுது அது அந்த தேசத்தின் அனைத்து மக்களின் முடிவாக நிலை நிற்கின்றது. ஆதாம் மனித இனத்தின் அரசாங்க தலைவனாய் இருந்தான். அவன் நம்முடைய முதல் முற்பிதாவாய் இருந்தான். நாம் நமது பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டியிலிருந்து புத்தி கூர்மை, நிறம், சரீர அளவு, நிதானம் போன்ற குணாதிசயங்களை பெற்றுக்கொள்வது போல மனித இனம் விழுந்து போன அழிவுறும் சுபாவத்தை ஆதாமிடமிருந்து பெற்றுக்கொண்டது. ஆதாம் சோதனையில் முன்னேறி விழுந்தபோது இன்னும் பிறக்காமல் இருந்த சந்ததிகளும் அவனோடு விழுந்தார்கள்.
வேதாகமம் தெளிவாக கூறுவது என்னவென்றால், ஆதாமின் பாவம் அவனது சந்ததிகள் ஒவ்வொருவரிடத்திலும் கேட்கப்படும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-19 வரை. இதிலுள்ள கசப்பான பகுதிகள் நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்றுதான். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இவைகளை ஆதாமின் செயலே நமக்கு கொண்டு வந்தது. மேலும் ஏவாளை நோக்கி தேவன் கூறினது, அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேறு வார்த்தைகளில் கூற வேண்டுமானால், ஆதாமினுடைய ஆரம்ப பாவத்தினால் அழகானதும் பிரயோஜனமானதை மாத்திரம் தருகின்ற நிலம் இப்பொழுது நன்மை மற்றும் தீமையானது இரண்டையுமே தந்தது. ஒரு காலத்தில் மனிதன் தோட்டத்திலே நடக்க மாத்திரம் செய்து உணவை எடுக்க தனது கரத்தை மாத்திரம் நீட்டவும், மேலும் அங்கே இருப்பிடமும் ஆடையும் தேவையில்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ தனக்கும் தனது குடும்பத்திற்கும் தேவையானவற்றை பெற தனது வாழ்நாள் எல்லாம் கடினமாக பாடுபட வேண்டியதாய் இருந்தது. ஒரு சமயம் எல்லா சிருஷ்டிகளிலும் மிகவும் சுதந்திரமாக இருந்த பெண் இப்பொழுது வருத்தத்தினாலும் வேதனையினாலும் பாரமடைந்திருந்தாள். மனிதன் மனுஷி இருவருமே ஆவிக்குரிய மற்றும் சரீர பிரகாரமான மரண தண்டனைக்குரியவர் ஆனார்கள். மரணம் என்பது 3 விதமான நிலைகளை கொண்டது. உடனடியான ஆவிக்குரிய மரணம், சரீர மரணத்தின் துவக்கம். நாம் பிறந்த நிமிடத்தில் தானே மரிக்க துவங்குகின்றோம். இறுதியான நித்திய மரணம். பாவம் ஆதாமின் மூலம் மனித இனத்திற்குள் பிரவேசித்தது. அத்துடன் மனித இனமும் அதிலிருந்து வெளியேற வெற்றி பெறாமல் தொடர்ந்து போராடி கொண்டே உள்ளது. அதை போலவே சாபத்தையும் நீக்க வீணான முயற்சியையே மேற்கொண்டுள்ளது. தேவன் ஆதாமை நன்மை தீமை அறியக்கூடிய கனியின் மரத்தின் கனியை புசிக்கின்ற வேளையில் சாவாய் என முன்னமே எச்சரித்திருந்ததாக வேதம் கூறுகின்றது. மேலும் வேதாகமம் தேவன் ஆதாம் மற்றும் ஏவாளிடம், நீங்கள் பிரயோஜனமுள்ளவர்களாயிருந்து பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கட்டளையிட்டிருந்தார். ஆனால் பாவத்தில் ஆதாம் விழுந்த பொழுது அவன் தேவனுடைய சொந்த சாயலில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் விழுதலுக்கு பின்பு ஆதாமும் ஏவாளும் தனது சொந்த சாயலிலும் தோற்றத்திலுமே பிள்ளைகளை பெற்றெடுத்தனர். இதன் விளைவாக காயினும் ஆபேலும் பாவத்தின் மரணம் சம்பந்தப்பட்ட வியாதியினால் பீடிக்கப்பட்டனர். அவர்கள் அதை தங்கள் பெற்றோரிடமிருந்து பெற்று அதிலிருந்து எல்லா சந்ததியினரும் அதை கடத்தினர். நாம் எல்லாருமே சொத்துரிமையினால் பாவிகள் ஆனோம். நாம் நமது விருப்பப்படி எவ்வளவு முயன்றாலும் நமது பிறப்புரிமையிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆதாம் இழந்த ஸ்தானத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள நாம் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டோம். நாம் கல்வி, தத்துவம், மதம் மற்றும் அரசாங்கத்தின் மூலமாக பாவம் மற்றும் அழிவு என்ற நுகத்தடிகளை நம்மை விட்டு நீக்க முயன்றோம். தேவனிடமிருந்து மாத்திரம் வருகிறதான மேலான தெளிவான தரிசனத்தோடு நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நமது பாவத்தினால் குறுகின மனதுகளினால் செய்ய முயற்சித்தோம். நமது நோக்கங்கள் நல்லாயிருந்தாலும் நமது சில முயற்சிகள் பாராட்டுக்குரியதாக இருந்தாலும் அவைகள் சீக்கிரத்திலேயே லக்கை அடையும் முன்னே கீழே விழுந்தன. நமது அனைத்து அறிவும் அனைத்து கண்டுபிடிப்புகளும் நமது திட்டங்களும் முன்னேற்றங்களும் சிறிதளவே முன்னேற்றமடைய செய்து மறுபடியும் பின்னோக்கி விழுந்து ஆரம்ப நிலைமைக்கே வந்தோம். நாம் இன்னமும் ஆதாம் செய்த தவறையே மறுபடியும் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக நாம் நமது சொந்த உரிமையிலும் சொந்த வல்லமையிலும் ராஜாவாக இருக்க விரும்புகின்றோம். தேவன் தமது அளவிட முடியாத மனதுருக்கத்தினாலே அவருடைய குமாரனை நமது பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற வழி காண்பிக்கும்படியாகவே அனுப்பியுள்ளார். அவர் தமது குமாரனை ஆதாமிற்கு முன்பு வைக்கப்பட்ட அதே சோதனைகளை சந்தித்து அவைகளின் மீது வெற்றி சிறக்கும்படி செய்தார். சாத்தான் ஆதாமை சோதித்தது போலவே இயேசுவையும் சோதித்தான்.
சாத்தான் இயேசுவுக்கு அவர் தேவனை மறந்துவிட்டால் மகிமையையும் வல்லமையையும் தருவதாக ஆதாமிடமும் ஏவாளிடமும் கூறியது போலவே கூறினான். மாபெரும் வித்தியாசம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சோதனையை எதிர்த்தார். பிசாசு இயேசுவிடம் உலகத்தின் ராஜ்யங்களை காண்பித்து தேவாதி தேவனுக்கு பதிலாக தன்னை பின்பற்றுவதனால் அனைத்து மகிமையையும் அவருக்கு தருவதாக கூறினான். நமது ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தரோ கூறினது, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. மத்தேயு 4:10. அவர் சோதனைக்காரனை முற்றிலும் ஜெயித்தார். பின்னால் வரும் அனைத்து சந்ததிகளும் உள்ள மக்களுக்கு தமது பாவமற்ற குணாதிசயத்தை காண்பிக்கும்படி அப்படி செய்தார். நமது பலவீனங்களிலும் அழிவுறும் தன்மையிலும் நாமே ஆதாமின் உண்மையான குமாரர்கள் என நிரூபித்து ஆதாமினுடைய அடிசுவடுகளையே உண்மையாய் பின்பற்றியுள்ளோம். நாம் ஒருவேளை ஆதாமுடைய தெரிவை நினைத்து வருந்தலாம், ஆனால் நாம் இன்னமும் அதையே பிரதிபலிக்கின்றோம். ஆதாமிற்கு முன்பாக வைக்கப்பட்ட சோதனை நம்முடைய வாழ்விலும் வராமல் இருக்கும் நாள் ஒன்று கூட இல்லை. நாம் பிசாசனுடைய புத்திசாலித்தனமான வாக்குத்தத்தங்களையோ அல்லது தேவனுடைய நிச்சயமான வார்த்தைகளையோ எதை தெரிவு செய்ய வேண்டும் எனும் வாய்ப்பு ஒவ்வொரு நாளும் நமக்கு இல்லாமல் இல்லை. காலத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த நிமிஷம் வரையிலும் மனுஷனுடைய தேவனற்ற நிலை அதிகம் உள்ளவனாக வல்லவனாக மாற வேண்டும் என்கிற ஆசை, தனது சுதந்திரத்தை தனது சுயநலமாக முடிவுகளுக்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற தீர்மானம் அவனை அழிவின் உச்சக்கட்டத்திற்கு அருகாமையில் கொண்டு வந்துள்ளது. தேவன் இதற்கிடையில் தமது அளவில்லாத புத்தியோடும் இரக்கத்தோடும் பொறுமையோடும் புத்தி கெட்டாத மனதுருக்கத்தோடும் நடப்பதை கவனித்து கொண்டிருந்தார். அவர் இரக்கத்திற்காக தம்மிடம் வரும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சமாதானத்தையும் இரட்சிப்பையும் அருளும்படி காத்து கொண்டிருக்கின்றார். ஆதாமுக்கு முன்பாக தேவன் வைத்திருந்த இரு வழிகள் இன்று நமக்கு முன்பாகவும் உள்ளன. இன்று நமக்கு தெரிந்து கொள்ளும் சுதந்திரம் உள்ளது. தேவன் நமக்குரிய நித்திய தண்டனையை நிறுத்தி வைத்துள்ள வேளையில் கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டுள்ளோம். அனைத்து துக்கம், கசப்பு, வன்முறை, பயங்கரம், இருதய வேதனை, வெட்கம் ஆகிய மனித வரலாற்றில் எல்லாமே பாவம் என்கிற ஒரு சிறு வார்த்தையில் அடங்கியுள்ளது. இன்று நமது பொதுவான பதில் அதனால் என்ன என்பதாக உள்ளது. ஒரு நாளில் ஒரு சபை அதிகாரி ஒருவர் அங்கிருந்த கிறிஸ்துவ சபை ஊழியரிடம் பாவத்தை பற்றி பேசும்படியாக வந்தார். போதகரே, நாங்கள் சபையாராக நீங்கள் பாவத்தை குறித்து அதிகமாக வெளிப்படையாக பேசாமல் இருக்கும்படியாக விரும்புகின்றோம். நமது இளம் பிரயாயத்தினர் நீங்கள் அதிகமாக பாவத்தை குறித்து வெளிப்படையாக பேசுவதினால் அவர்கள் பாவிகளாய் மாறுவது எளிதாய் உள்ளது. நீங்கள் ஏன் பாவத்தை ஒரு தவறு என்றோ அல்லது இளம் பிரயாயத்தினர் குறைவான நிதானம் கொள்வதினால் தவறுகின்றனர் என்றோ கூறக்கூடாது. ஆனால் தயவு செய்து பாவத்தை குறித்து வெளிப்படையாக பேசாதிருங்கள். ஊழியர் அப்படியே நடந்து சென்று உயரத்திலிருந்த ஒரு விஷ பாட்டிலை எடுத்து தன்னிடம் வந்தவரிடம் காட்டினார். அந்த பாட்டிலில் பெரிய சிவப்பு எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது, விஷம், தொடாதிருங்கள். அந்த ஊழியர் கேட்டார், என்னை என்ன செய்ய சொல்லுகின்றீர்கள்? இந்த பாட்டிலிலுள்ள லேபிளை எடுத்துவிட்டு பெர்மனன்ட் பானம் என்று எழுதுவது ஞானமாகுமா? நீங்கள் அந்த லேபிளை எளிதாக்கினால் அதிலுள்ள அபாயத்தை இன்னும் அதிகரிக்க அல்லவா செய்கின்றீர்கள்? பாவம் என்பது ஆதாமின் விழுதலுக்கு காரணமாயிருந்த அதே பழைய பாவமே நம்மையும் இந்நாட்களில் உபத்திரவப்படுத்துகின்றது. நாம் பாவத்தை ஒருவேளை மிக எளிதாக எடுக்கவும் அதை மனித பலவீனம் என்று கூறவும் வாய்ப்புண்டு. நாம் அதை விளையாட்டுத்தனம் என அழைக்க முயற்சிக்கலாம். ஆனால் தேவனோ அதை பயங்கரமானதாக கருதுகின்றார். நாம் அதை ஒரு விபத்து என ஒதுக்கி விடுகின்றோம். ஆனால் தேவன் அதை அருவருப்பு என்று கூறுகின்றார். மனிதன் தன்னுடைய பாவத்திற்கு சாக்குப்போக்கு சொல்லி விடுதலை கேட்கின்றான். ஆனால் தேவன் அவனை குற்ற உணர்வுள்ளவனாக்கி அவனை அதிலிருந்து ரட்சிக்க விரும்புகின்றார். பாவம் என்பது விளையாட்டு காட்டும் பொம்மை அல்ல, நிறுத்தப்பட வேண்டிய பயங்கரம். ஆகவே தேவனுடைய பார்வையில் எது பாவமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். பாவம் மரண தண்டனையை ஏற்படுத்துகின்றது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ஆனால் பாவம் சிலுவையில் உச்சக்கட்டத்தை அடைந்தது. மனிதனுடைய மறைவான அநீதியான கிறிஸ்துவை சிலுவைக்குள்ளாக்கி அதுவே மனிதன் விடுதலையாக்கும்படியாக வழியை திறந்தது.
கிறிஸ்துவின் மரணமே நமது நம்பிக்கையின் அஸ்திபாரமாக, நமது வெற்றியின் வாக்குத்தத்தமாக உள்ளது. கிறிஸ்து நம்மை சிறைப்படுத்தி இருந்த பாவங்களை நமது சொந்த சரீரத்தில் சிலுவையில் மீது சுமந்தார். அவர் நமக்காக மரித்து மறுபடியும் உயிரோடு எழுந்தார். அவர் மனிதனுக்காக தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் உண்மையை நிரூபித்துள்ளார். நீங்கள் கிறிஸ்துவை இன்றே விசுவாசிப்பதின் மூலம் ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்களும் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட முடியும். கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்வதின் மூலம் உங்களது ஆத்துமா பாவத்திலிருந்து கழுவப்பட்டு அதன் தண்டனையிலிருந்து இரட்சிக்கப்பட்டு பாதுகாப்போடு விடுதலை பெற்றவர்களாய் நிற்க முடியும். ஆமேன். ஃபீஸ்ட் ஆஃப் ஹெவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கமெண்ட் எழுத மறவாதீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன்.